இந்த ஹம்தியினுடைய மரணம் சாதாரணமாகவோ இயல்பாகவோ நடைபெற்ற மரணமாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த பிள்ளைய டயாலிசிஸ் பண்ணது இவடத்துல ஒரு நெக் லைனை போட்டு அது கூட தான் ஹீமோ டயாலிசிஸ் பண்ணது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு. இந்த கிட்னி தெளிவாக திருடப்பட்டு வேற யாருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு? நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அதுல வலது கிட்னி இருக்கு என்று பிறகு சமரசிங்க சொல்லிக்காரு. சும்மா வரும் பார்த்தது இல்லை, கன்ஃபார்ம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2 நார்மல் கிட்னியில ஒரு கிட்னியை எடுத்து போட்டு மற்ற கிட்னியை வச்சாக்கா கிட்னி அகற்றினது தெரியாது, எடுத்தது தெரியாது. ஏன்னா ஒரு கிட்னியோட குழந்தை வாழ முடியும். இந்த ஹம்திக்கு நடந்த மாதிரி 2 கிட்னியையும் எடுத்தாக்கா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அது இந்த ஸ்கேனை பண்ணாலே விளங்கிடும். அதான் இங்கே நடந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியின் தொடராகத்தான் இது நடைபெறுகின்றது. உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டு இலங்கையை உலுக்கிய ஒரு சம்பவம் என்றால் சிறுவன் ஹம்தியின் மரணம். அது கொலையா அல்லது அது இயற்கையிலே நடைபெற்ற ஒரு மரணமா என்ற விடயத்தில் பலரும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், இன்றளவிலும் பேசுகின்றார்கள். கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அது பற்றி வினா எழுப்பியிருந்தார். எனவே ஹம்திக்கு என்ன நடந்தது என்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே இருக்க, இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே இலக்கம் 2 ஹம்திக்கு சாதகமான ஒரு உத்தரவு வந்திருக்கின்றது. எனவேதான் நாங்கள் அவருடைய ஹம்தியின் பெற்றோர்களை அழைத்து ஹம்திக்கு நடந்த அநியாயங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த மரணம் சம்பவித்ததில் இருந்து இன்று வரையிலே போராடக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன அல்லது உத்தரவு என்ன, எதிர்காலத்திலே இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி நகரும், என்னென்ன நடைபெறப் போகின்றது என்பதை சமூகமயப்படுத்துவதற்காக அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சட்டத்தரணி YLM யூசுப் அவர்கள். அவர்கள் ஒரு வைத்தியரும் கூட. நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். டாக்டர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நோம்பெல்லாம் எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் குழமையான மாதிரி போகுது. ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு சட்டத்தரணியை நான் நீண்ட நாளாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இதுதான் என்னுடைய முதலாவது சந்திப்பு. ரொம்ப சந்தோஷம். ஹம்தியுடைய இந்த மரணம் சம்பவித்ததில் இருந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அதிகமாக எழுதியிருந்தீர்கள். நீங்கள் களத்திலே பல போராட்டங்களிலே உங்களை காண கிடைத்தது. இன்றைய நாளிலே உங்களுடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் எனக்கு தெரிகிறது. உங்களுடைய